இந்த நிமிடத்தை நீங்கள் என்னவாக போகிறீர்கள்ங்கிறதா முக்கியம். ஏன் அந்த நிமிடத்தை ரொம்ப முக்கியம் நான் சொல்றேன்னா, 1 மணி நேரம் 4 மணி நேரம் அதெல்லாம் பழைய கதை. இன்னைக்கெல்லாம் நிமிடமே முக்கியம். உலகத்துடைய ஆகப்பெரிய திருட்டு என்ன தெரியுமா? நேர திருட்டு தான். தன்னுடைய நேரத்தை தனக்காக பயன்படுத்திக் கொள்கிறவன் தான் இன்னைக்கு பணக்காரனாக இருக்க முடியும். தன்னுடைய நேரத்தை தனக்காக பயன்படுத்திக்கிறவன் தான் இன்னைக்கு பணக்காரனாக இருக்க முடியும். அமெரிக்காவுடைய வால் ஸ்ட்ரீட் டிசைன் பண்ணது ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் சொல்றான், ஸ்பீட் இஸ் த காட் அண்ட் டைம் இஸ் த ஈவில் அப்படின்னு சொல்றான். ஸ்பீடு தான் இன்னைக்கு கடவுள் இன்னைக்கு. ஆனா எதுக்குமே டைம் இருக்காது. எல்லாத்தையும் நீங்க வேகமா செஞ்சாகணும், எதுக்குமே டைம் இருக்காது. ஸ்பீட் இஸ் த காட் அண்ட் டைம் இஸ் த ஈவில். அந்த ஸ்பீடு தான் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் நிதானமாக போகக்கூடிய இந்த ஸ்பீடு தான் ரொம்ப முக்கியம். அப்ப எப்படி டயத்தை நான் சேவ் பண்றேன் யோசிச்சு பாருங்களேன். உண்மையே சொல்லப்போனா நாங்கெல்லாம் படிச்ச காலத்தை விட இன்னைக்கு பிள்ளைங்க படிக்கிறது தான் கஷ்டம். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அவ்வளவு இருக்கு. மறுக்கல, ஈஸியா சொல்லிட்டு போறாங்க படி படின்னு. ஆனா இன்னைக்கு நீங்க சந்திக்கக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் 15 வருஷத்துக்கு முன்னால 20 வருஷத்துக்கு முன்னால இருந்தவர்கள்லாம் பெரிதாக சந்தித்தார்கள் என்று சொல்லிவிட முடியாது. ஆனா உண்மை என்னன்னு கேட்டா, எனக்கு எது தேவைங்கிற ப்ரையாரிட்டியை யாரால கண்டுபிடிக்க முடியுதோ அவர் இந்த நிமிடத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை சரியாக புரிந்து வைத்திருப்பார். இந்த 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட்லாம் வர்றப்போ, இந்த ஒரு 11th ஸ்டாண்டர்ட்லாம் வர்றப்பெல்லாம் அப்பா முதல்ல எதிரியா மாறுவார் இல்லையா? அது வரைக்கும் கூட அப்பா கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியான ஆள் மாதிரி தெரிவார். அதுக்கப்புறம் தான் தெரியும் அப்பா ரொம்ப டஃப்பான ஒரு ஆளாக இருக்கிறார். அப்பா மீது ஒரு அபிப்பிராய பேதம் வருகிற காலகட்டம் என்பது இந்த 9ஆம் வகுப்புக்கு பிறகான ஒரு காலகட்டம் தான். இந்த அம்மாக்கள் வேற அதை கொஞ்சம் தூண்டி விடுவாங்க. உங்க அப்பா எப்பவுமே அப்படி தாண்டா அப்படின்னு சொல்லிவிட்டு போயிடுவாங்க. அப்பாக்கள்கிட்ட ஒரு வித்தியாசமான பண்பு இருக்கிறது. நாளைக்கு நீங்களும் அப்பா ஆகிறப்ப தான் புரிஞ்சுக்க முடியும். நானும் அப்பாவான பிறகுதான் என் அப்பா எவ்வளவு பெரிய மனிதர் என்பது குறித்து எனக்கு ஒரு புரிதல் வந்தது. என் அப்பா என்னை எப்படி எல்லாம் வளர்த்திருக்கிறார். இப்ப கூட மீட்டிங்ல அங்க உட்காந்து நாங்க பேசியிருந்தப்ப என் அப்பா என்னுடைய தவறுகளை நானே புரிந்து கொள்ள முடியாத ஒரு வாழ்க்கை முறையை எனக்கு அமைத்து கொடுத்தாரு. அது எப்ப புரியுது? நம்ம பெரிய பிள்ளையான பிறகு தான் புரியுது. 2 பேரை மட்டும் அந்த காலகட்டத்தில் நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. பாவம், அவங்க 2 பேரும் அதுக்கு சபிக்கப்பட்டவர்கள் மாதிரி. அந்தந்த காலத்துல நம்ம அவங்களை கொண்டாடவே மாட்டோம். அதுல முதல் ஆள் அப்பா, 2வது ஆள் வாத்தியார். இவங்க 2 பேரும் மட்டும் அந்தந்த காலத்தில் நாம் கொண்டாடியதே கிடையாது. ரைட்டா? நமக்கு பிடிக்காத வாத்தியாரை தான் இன்னும் 10 வருஷம் கழிச்சு நீங்க கடவுள்னு சொல்ல போறீங்க. ஆச்சரியமான ஒரு விஷயம். அந்த ஊரே நிக்குது. டிவியில ஒருத்தன் வருவான்ல, கோபிநாத் நான் வாரான் அப்படின்னு சொல்லி நிக்கிறாங்க. அவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. நான் உள்ள போயிட்டு என்னென்னமோ சொல்லி பாக்குறேன். என்னை இப்படி அடிச்சீங்க, இப்படி படிப்பு சொல்லி கொடுத்தீங்கன்னு. அங்க இருக்க எல்லாருக்கும் என்ன தெரியுது. ஆனா கோபிநாத்தை உருவாக்கின முத்தியாலையாக்கு யாருன்னே என்ன தெரியல. அவருக்கு வயசாயிடுச்சு. அவர் ஒரு வார்த்தை என்ன சொன்னார், வருஷத்துக்கு 100 பிள்ளைய வருதுப்பா, நல்லாரு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நான் யாருன்னே அவருக்கு தெரியல. அவருக்கு 100 கோபிநாத் 1000 கோபிநாத்தை உருவாக்கிட்டு அவர் போயிட்டே இருப்பாரு. அவருக்கு தேவை அங்கீகாரம் இல்ல, உங்கள் வெற்றி மட்டும்தான். அந்த காலத்துல உங்களால உங்கள் ஆசிரியரை புரிஞ்சுக்கவே முடியாது. அது சாபக்கேடு, கடைசி வரைக்கும் புரியாது. அதே மாதிரிதான் அப்பா. அந்த மனிதர் ஏன் இதற்காக செய்கிறாருன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. எல்லா அப்பாவும் எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க, என் அப்பா எவ்வளவு டஃபா இருக்காரு, எவ்வளவு தூரம் செலவுக்கெல்லாம் காசு கொடுக்குறாங்க, இருந்தாலும் ஒரு 100 ரூபாய் காசு கொடுக்கறதுக்கு இவ்வளவு யோசிக்கிறாரு அப்படின்னு அப்பாக்கள் பற்றி உங்களுக்கு அபிப்பிராய பேதம் எப்போதுமே மனசுக்குள்ள இருக்கலாம். அப்பாக்கள் அற்புதமானவர்கள். அவர்களை புரிந்து கொள்வதற்கு ஒரு காலம் வரும். அந்த காலம் வருகிற போது அவர்கள் அநேகமாக உங்களிடம் இல்லாமல் கூட போகலாம். கவனமா இருங்க.